வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 19வது நாள். இன்றைய கவி ஏழ்மையை ரசிக்க முடியுமா என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. ஏற்றத்தாழ்வு இரு நிலைகள் என்றும் மக்களிடையே இருப்பதுதான் ரசிப்பதற்கு ஏற்றதென்றார் ஒருவர். ஏற்றத்தாழ்வு இரு நிலைகள் என்றும் மக்களிடையே இருப்பதுதான் ரசிப்பதற்கு ஏற்றதென்றார் ஒருவர். ஏற்றமுள்ள நீர் சில நாள் ஏழ்மையினை ஏற்று இனிது ரசித்திடும் என்றேன், ஏது பதில் அங்கே என்று அருட்தந்தையவர்கள் கேள்வி எழுப்புகிறார். அதாவது, ஒரு முறை அருட்தந்தையை தேடி செல்வ வளம் படைத்த ஒரு அன்பர் வந்து சமுதாயம், நாடு, பொது உடைமை போன்ற கருத்துக்களை கலந்துரையாடி கொண்டிருக்கும் பொழுது மக்களிடையே செல்வந்தர்களும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களும் இருப்பதுதான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது கொடுப்பவர் ஒரு இடத்திலும் யாசிப்பவர் ஒரு இடத்திலும் இருக்கும் பொழுது அது இனிமையாக இருக்கிறது என்று கூறும் பொழுது அருட்தந்தையவர்கள் அந்த அன்பரை நோக்கி, தாங்கள் மிகுந்த செல்வம் வளம் பெற்ற ஏற்றமான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த நிலையிலிருந்து விடுத்து சில காலம் நீங்கள் வறுமையுற்று இருக்கின்ற இந்த தாழ்வான நிலைக்கு நீங்கள் வாழ்ந்து சிறிது காலம் வாழ்க்கையை ரசித்திடுங்கள். இந்த ஏற்றத்தாழ்வு என்பது உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்றேன். அதற்கு அந்த அன்பர் பதிலே கூறவில்லை. பதில் ஏது அங்கே? அதாவது, செல்வ வளத்துடன் இருப்பவர்கள் எவரும் இந்த வேறுபாடு கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் தன்னுடைய வளங்கள், தன்னுடைய சுகபோகங்களை நாம் தியாகம் செய்துவிட வேண்டும் எண்ணம் வந்துவிடும் என்ற நோக்கத்தில் அதீத செல்வ வளம் பொருந்தியவர்கள் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுவே வறுமை நிலையில் உள்ளோர்கள் அந்த வறுமை நிலையிலிருந்து மீண்டு எழுந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவது என்பது தேவையாக இருக்கின்றது. இந்த வறுமை செல்வ நிலையில் உள்ளவர்கள் வறுமை நிலைக்கு வந்திடும் பொழுது இந்த யாரோ ஒருவர் நமக்கு மேல் செல்வ நிலையில் இருந்து நமக்கு உதவுவதாக நாம் நினைக்கும் பொழுது இந்த வறுமை நிலை என்பது மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் என்ற ஒரு கற்பனையே நமக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது உண்மையாக ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். உண்மையாகவே அவர்கள் இந்த வறுமையிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு அனைத்திற்குமான ஒரு வழிமுறையாக பொது உடைமை என்பதை அருட்தந்தையவர்கள் முன்வைக்கின்றார்கள். அளவுக்கு வேண்டிய ஒரு மனிதன் நல்முறையில் வாழ்வதற்கு, சுகமாக வாழ்வதற்கு தேவையான பொருளை ஈட்டிய பின் அதிகமான பொருள் ஈட்டல் என்பதை துறந்து அளவற்ற ஒரு ஆசையால் பொருள்களை தொடர்ந்து மேலும் மேலும் குவிப்பதை விடுத்து தேவையான பொருளை வைத்து கொண்டு தேவையற்ற பொருளை தேவைக்கு அதிகமான பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் கல்வி கேள்விகளில் வளர்ந்து அவர்களுடைய வறுமையை அவரை போக்கிக் கொள்ளும் அளவிற்கு நாம் உதவ வேண்டியதுதான் மக்களிடையே இந்த சமத்துவத்தை உருவாக்கும் என்பது அருட்தந்தையின் கருத்தாக இருக்கின்றது. அதனால்தான் அந்தந்த காலத்தில் தோன்றிய அருளாளர்களும் மக்களுக்கு பல்வேறு வகையில் அறிவின் தெளிவை ஏற்படுத்தி மற்றவர்களின் துன்பம் போக்கும் முறைகளை, அதற்கான சிறப்புகளை எடுத்து கூறி வருகின்றார்கள். அவ்வகையில் 12 திருமுறைகளை தொகுத்த அருளாளர்களை நாம் பார்த்து வருகிறோம். 11ஆம் திருமுறையில் 12 அருளாளர்கள் பாடல்களை தொகுத்துள்ளார்கள். அவ்வகையில் இன்று அதிராவடிகள் என்ற அருளாளர் தொகுத்த மூத்த பிள்ளையார் மும்மணி பதிகம் என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். அதிராவடிகள் என்பது
அவருடைய பெயர் அதற்கு ஒரு காரண பெயராகவும் அவருக்கு அமைந்து விட்டது. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அதிராவடிகள் இறை மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதோடு தான் பெற்ற அறிவை வைத்து தான் மட்டும் அனுபவித்து இன்பம் கொள்ளாமல் அந்த இன்பம் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நிலையில் இறை தன்மையை, இறை உணர்வை அனைத்து மக்களுக்கும் ஊட்டிய சிறப்புக்குரியவர். அதாவது அவருடைய அறிவின் தெளிவு எவ்வகையில் இருந்ததென்றால், இறைவனை வழிபட்டு இறையின் நிலையை உணர்வதோடு தாம் செய்கின்ற செயல்களின் விளைவை உணர்ந்தவராகவும், அந்த செய்துவிட்ட அல்லது செய்யப்போகின்ற செயல்களுக்கு எது விளைவாக வரும் என்று விளைவு அறிந்த விழிப்பு நிலையில் அவர் வாழக்கூடிய தன்மையும் பெற்றிருந்தார். அதனால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்பத் துன்பங்களில் எந்த நிலையிலும் தன்னுடைய மனம் ஏற்றத்தாழ்வு பெறாமல், மனம் அதிராமல், அறிவு நிலை பிறழாமல், அதிர்வு கொள்ளாமல் ஒரு திடமான மனத்துடன், திடமான தைரியத்துடன் இறை உணர்வு பெற்று தன் இறை தொண்டை தொடர்ந்தார் என்பதால் அவருக்கு அதிராவடிகள் என்ற பெயர் இருந்தது. அவர்கள் மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை என்பது அகவல்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை என்ற 3 வகையான பாவகைகளும் ஒவ்வொரு பாடல்களாக மாற்றி மாற்றி அமைத்து பாடக்கூடியது. அதில் கடைசியாக உள்ள 2 பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த பாடல்களில் விநாயகப் பெருமானின் சிறப்புகளை இந்த மும்மணி கோவையில் அவர் பாடியுள்ளார். நாம் அறிந்தது போன்ற விநாயகரின் புராணங்களில் கூறப்பட்டுள்ள சில கதைகளை மிக சிறப்பாக பாடல் அமைத்துள்ளார். இவரின் பாடல்கள் சங்கக்கவிகள் போன்ற சங்கத்தமிழ் இலக்கியத்தில் வருகின்ற பாடல் அமைப்புகள் போல இவருடைய பாடல்கள் அமைந்துள்ளன. அதோடு சில வடமொழி சொற்களும் கலந்துள்ளன என்பது அறிஞர்கள் கருத்தாக இருக்கின்றது. எத்துணை அறிவுடையவர் என்றால் விநாயகர், வியாச பெருமான் கூற கூற தன்னுடைய தந்தத்தால் நிறுத்தாமல் எழுதி கொண்டு செல்லும் அளவுக்கு உயர்ந்த அறிவை உடையவர் என்றும், நாரதர் கொண்டு கொடுத்த ஞானப்பழத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற போட்டியில் முருகப்பெருமான் மயிலை எடுத்து உலகை சுற்றி வர சென்ற பிறகு தன்னுடைய தாய் தந்தையே தன்னுடைய உலகம் என்று உலகிற்கு உணர்த்திய அறிவில் மூத்தவர் என்று விநாயகப் பெருமானை அதிராவடிகள் பாடியுள்ளார். ஆக அதிராவடியின் வாழ்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய மனம் எப்பொழுதும் திட சித்தத்தோடு தெளிந்த அறிவோடு நாம் செய்கின்ற செயல்களை ஆராய்ந்து அந்த செயல்களுக்குரிய விளைவுகளை முன்பே அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதும், நாம் அளவுக்கு மீறி பொருட்செல்வத்தை சேர்த்து உலகில் வறுமை மற்றும் செல்வம் இடையேற்கான வேறுபாடை அதிகரிக்காமல் வாழ வேண்டும் என்பதும் அருளாளர்களின் கருத்தாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, நாம் ஈட்டும் பொருளிலும் ஒரு குறிப்பிட்ட பங்கு மற்றவரின் துயர் துடைக்க உதவி செய்து வாழும் வாழ்க்கை நெறிமுறையை நாம் பின்பற்றுவோம் என்று கூறி, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.